ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் பப்ஸு செய்ய ஓவன் தேவையில்லைங்க. பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலையே ஈஸியாக கடாயில் பப்ஸு செய்யலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓவன் இல்லாமல் வீட்டிலையே ஈஸியான மெத்தடில் பப்ஸை சட்டுன்னு செஞ்சிடலாம். வெஜ்ஜு பப்ஸை ஒரு தடவை வீட்டில் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா அடிக்கடி வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்போம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த பப்ஸை சட்டுன்னு செஞ்சிடலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த வெஜ்ஜு பப்ஸு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வெஜ்ஜு பப்ஸு செய்கிறதுக்காக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உப்பு மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும். முதவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். நான் எடுத்திருந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எனக்கு மாவு பிசைகிறதுக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எந்தளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக பப்ஸுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, சீரகம் 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயத்தை லைட்டாக வதக்குனா போதும். அடுத்ததாக இது கூட 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். காரத்துக்காக 3 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இது கூட உங்களுக்கு விருப்பமான காய் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ் அல்லது பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த வெஜ்ஜு பப்ஸுக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு தூவி விட்டுடலாம். இப்போ நமக்கு பப்ஸுக்குள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும். எந்தளவு உங்களுக்கு பப்ஸு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம்னா திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு நாம் உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து மாவில் நல்லா தேய்ச்சிட்டு திரட்டிக்கலாம். எந்தளவு மெலிசாக திரட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி திரட்டிக்கங்க.
நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டு சப்பாத்தி மேலே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடணும். நான் 2 ஸ்பூன் அளவு வைக்கிறேன். உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஓரத்தில் இருக்க பகுதியை இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மடிச்சுக்கலாம். 4 பக்கத்தையும் பாக்ஸ் மாதிரி மடிச்சாச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். நான் 2 பப்ஸாக தான் பொரிச்செடுக்க போகிறேன். ஓவன் தேவையில்லைங்க. வீட்டில் கடாயில் ஈஸியாக இந்த வெஜ் பப்ஸை செஞ்சிடலாம். அப்பப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியில் இருக்க மாவு நல்லா வேகும். உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா வெந்துருச்சு. மேல் மாவு மட்டும் நமக்கு நல்லா வேகணும். இப்போ நமக்கு வெஜ் பப்ஸு ரெடி ஆயிருச்சு. கடாய்க்கு பதிலாக தோசைக்கல்லில் கூட இந்த பப்ஸை பொரிச்செடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா பப்ஸையும் பொரிச்செடுத்துக்கலாம். இந்த வெஜ் பப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.